ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என் பையனுக்காக காடை கிரேவி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து காடை இங்கே இருக்குது, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக பச்சை வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இது ரெண்டையும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பச்சை வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம செய்ய ரெடி பண்ணுவோம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சு பச்சை வெங்காயம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வெந்து பச்சை வாசம் போக வெந்து வரணும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு தக்காளி இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காடை கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் கறி மசாலா, வீட்டில் அரைச்ச கறி மசாலும் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேபிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் செய்வேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இல்லை வரமிளகா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காரத்துக்கு ஏற்றணும். இப்போ ஒரு டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பார்த்துட்டு பத்தலைன்னு நம்ம போட்டுக்கலாம். நான் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். நம்ம அப்படியே கூட இது வந்து வேக வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் சீக்கிரம் ரெடி ஆகும்போது நான் விசில் போடுறேன். 2 விசில் விட்டால் போதும். விசில் வரட்டும், குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிடுவோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்கணும் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பை.